This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Quiz Today Unit 22, serial number 106 to 110. இதில் 5 quizzes இருக்குது. We start with serial number 106. Which one is correct expression? Option A detailed project report prepared. B, a detailed project report has prepared. C, a detailed project report has been prepared. D, a detailed project report has been preparing. இதில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு டீட்டெயில்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தயார் செய்யப்பட்டதுன்னா பேசி வாய்ஸ் இது. ஸோ எல்லாமே பேசி வாய்ஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துருக்குது. ஆப்ஜெக்ட் முதல்ல வரப்போ ஈஸ் ப்ரிப்பேர்ட், ஆர் ப்ரிப்பேர்ட், வாஸ் ப்ரிப்பேர்ட், வில் பி ப்ரிப்பேர்ட், ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்ட், ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட், ஹேட் பீன் ப்ரிப்பேர்ட், இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இதில் வந்து எது சரியான ஆன்சர்னு கண்டுபிடிங்க. The correct expression is option C, a detailed project report has been prepared. ஸோ பேசி வாய்ஸில் has been preparedனா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம். ஸோ ஏ வந்து ஏ தப்புனா a detailed project report ப்ரிப்பேர்டுனா பாஸ்ட் டென்ஸு, ஆனால் ஆக்டிவ் வாய்ஸில் அது பாஸ்ட் டென்ஸு. ஸோ இது வந்து பேசி வாய்ஸு. ஸோ ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக ப்ரிப்பேர்டுன்னு வராது. நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ஆனால் வாஸ் ப்ரிப்பேர்டு அப்படின்னு வந்திருக்கணும். செகண்டில் வந்து a detailed project report has prepared, அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு ஹேஸ் பீன் வரணும். அதுதான் ஆன்சர் சியில் இருக்குது. டியில் என்ன இருக்குன்னா, எ டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் ப்ரிப்பேரிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸு. பட்டு சி வந்து ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டுங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு, பேசி வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டு. டியில் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸு. பட் வந்து இது எல்லாம் பேசி வாய்ஸ் சென்டென்ஸ் ஆனதுனால ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். எ டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டு. நெக்ஸ்ட் quiz 107. Which one is correct expression? A, how much it cost. B, how much it costs. C, how much it is cost. D, how much does it cost. Very simple expressions. Question formula கொடுத்துருக்கோம். எது சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. I give you few seconds. The correct question form is answer option D, how much does it cost. ஸோ இதில் வந்து இட்டனை வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ கொஸ்டின் ஃபார்மில் இட் காஸ்ட், ஃபஸ்ட்டு ஏயில் இட் காஸ்ட் இருக்குது. ஸோ இட் காஸ்ட்னு வராது, இட் காஸ்ட்ஸ்னு வந்தாலும் சென்டென்ஸில், அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வரணும். பட் கொஸ்டின் ஃபார்மில் இட் காஸ்ட்ஸுங்கிற இது வராது. பியில் அதை இட் காஸ்ட்ஸ் அது வந்திருக்கு, ஆனால் ஹெல்பிங் வேணும். சியில் வந்து இட் இஸ் காஸ்ட் வந்திருக்குது. இட் இஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் இட் இஸ் காஸ்டிங் அப்படின்னு வரணும். பட் இது வந்து கொஸ்டின் ஃபார்மு, ஸோ இட் இஸ் காஸ்ட்டுங்கிற நாங்கள் ஆன்சரு. ஸோ டியில் தான் ஹெல்பிங் வெர்பு, அதாவது ப்ரெசென்ட் ஃபார்முக்கு கொஸ்டினில் ப்ரெசென்ட்டுக்கு மெயின் வெர்பு காஸ்ட்டு, ஹெல்பிங் வெர்பு டஸ்ஸு. ஸோ டஸ்ஸை முதல்ல போடுறோம், அப்புறம் ஆப்ஜெக்ட் போடுறோம், அப்புறம் மெயின் வெர்பு போடுறோம். ஸோ ஆப்ஷன் டி, ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next quiz, serial number 108. Which one is correct expression? A, your Wi-Fi turn on automatically. B, your Wi-Fi will be turn on automatically. C, your Wi-Fi is turn on automatically. D, your Wi-Fi will turn on automatically. அதாவது your Wi-Fiனா உங்களுடைய Wi-Fi கனெக்ஷன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற போகிறோம். ஸோ ஏயில் டேர்ன் ஆன், பியில் வில் பி டேர்ன் ஆன், சியில் ஈஸ் டேர்ன் ஆன், டியில் வில் டேர்ன் ஆன். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க. வி கோ டு தி ஆன்சர் வெரி ஷார்ட்லி. தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி, யுவர் ஒய்ஃபை வில் டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது உங்களுடைய ஒய்ஃபைங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ சிங்குலருக்கு வில் டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆயிரும், கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும்னா அது ஃபியூச்சர் ஃபார்ம் தான் வரணும். மற்றது வந்து ஏயில் வந்து ஃபியூச்சரே வரல,
அப்படி வந்தாலும் ப்ரெசென்ட்டில் வந்தாலும் யுவர் ஒய்ஃபை டேர்ன்ஸ் ஆன் ஆட்டோமேட்டிக்கல் அப்படி தான் வரணும். ஸோ அதாவது ப்ரெசென்ட்டாக இருந்திருந்தா, ஏன்னா ஜென்ரலாக வந்து உங்கள் ஒய்ஃபை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் அப்படின்னா ஃபியூச்சரை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணணும். வில் டேர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலாக வரணும். ஸோ ஏ இஸ் ரூல்ட் அவுட். பியில் வந்து வில் பி வந்திருக்குது. வில் பி வந்தால் டேர்னிங் ஆன் அப்படி தான் வந்திருக்கணும். ஃபியூச்சர் கண்டினியூஸு. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸில் வில் பி டேர்னிங் ஆன் அப்படி வந்திருக்கணும். அது வரல. சியில் வந்து யுவர் ஒய்ஃபை ஈஸ் வந்திருக்கு. ஸோ ஈஸ் வந்தால் யுவர் ஒய்ஃபை ஈஸ் டேர்னிங் ஆன், ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஏயில் ப்ரெசென்ட்டு, பியில் ஃபியூச்சர் கண்டினியூஸ், சியில் ப்ரெசென்ட்டு, டியில் ஃபியூச்சர். ஸோ பட் டேர்ன்ஸ் வரணும். பியில் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால் வில் பி டேர்னிங் இப்படி வரணும். சியில் ப்ரெசென்ட்டுக்கு வந்து அல்லது ப்ரெசென்ட் ஆனால் டேர்ன்ஸ் வந்திருக்கணும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் ஆனால் ஈஸ் டேர்னிங் வந்திருக்கணும். ஸோ ரெண்டுமே மேட்சிங்காக இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next is field number 109. Which one is correct expression? A. Very often you are doing small mistakes. B. Very often you are doing some small mistakes. C. Very often you are doing very few small mistakes. D. Very often you are doing small mistakes. So A ல small mistakes, B ல some small mistakes, C ல few small mistakes, D ல simply small mistakes தான். எந்த எக்ஸ்ட்ரா adjective எதுவும் வரல. So which is the correct expression? I give you some time. Let's go to the answer very shortly. The correct form is option D. Very often you are doing small mistakes. அதாவது அடிக்கடி, வெரி ஆஃபன்னா அடிக்கடி நீங்கள் ஸ்மால் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. நம்ம தமிழில் சின்ன மிஸ்டேக்ஸ் சொல்லுவோம். அதுக்காக ஸ்மால் மிஸ்டேக்ஸ் சொல்ல நம்ம அடிக்கடி பேச்சுவாக்கில் பேசுவோம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்மால் மிஸ்டேக்ஸ், சின்ன மிஸ்டேக்ஸ், அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ண, இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சம் ஸ்மால் மிஸ்டேக்கும் வராது. ஃபியூ ஸ்மால் மிஸ்டேக்ஸ், கொஞ்சம் ஸ்மால் மிஸ்டேக்ஸ், சிறிது ஸ்மால் மிஸ்டேக்ஸ், ஃபியூ ஸ்மால் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் எந்த வித அப்ஜெக்டிவ் இல்லாமல் டைரெக்டாக ஸ்மால் மிஸ்டேக்ஸ் போட்டாலே கரெக்டான எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ஷன் டி, வெரி ஆஃபன் யூ ஆர் டூயிங் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் குயிஸ் இந்த யூனிட்டில், யூனிட் 22ல் லாஸ்ட் குயிஸ், சீரியல் நம்பர் 110. which one is correct expression? A. Many industries are indulging with illegal manufacturing. B. Many industries are indulging on illegal manufacturing. C. Many industries are indulging in illegal manufacturing. D. Many industries are indulging an illegal manufacturing. இதில் என்ன சொல்ல வரோன்னா, ஈடுபட்டுருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸு, நிறைய தொழிற்சாலைகள் ஈடுபட்டிருக்காங்க. இதில் இல்லீகல் மேனுஃபேக்சரிங், சட்டத்துக்கு புறம்பான ஒரு உற்பத்தியில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்க செய்கிற தொழிலில் ஏதாச்சும் தயாரிக்கிறாங்க, அதில் சட்டத்துக்கு புறம்பாக இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஈடுபடுத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இதில் வந்து 4 சென்டென்ஸ்லேயும் ஃபஸ்ட்டில் வித்து, செகண்டில் ஆன், தேர்டில் இன்னு, ஃபோர்த்தில் ஏன், 1 2 3ல் ப்ரிப்போஷன் இருக்குது, ஃபோர்த்தில் வந்து ஆர்டிக்கிள், ஏனுங்கிற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எது சரியான எக்ஸ்பிளைன் கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ். லெட்ஸ் கோ டு தி ஆன்சர் ஷார்ட்லி. The correct option is C. Many industries are indulging in illegal manufacturing. ஸோ வித்து வராது. வித்துன்னா இல்லீகல் மேனுஃபேக்சரிங் ஓடா அப்படின்னு வரும். ஆனுன்னா இல்லீகல் மேனுஃபேக்சர் மேலே அந்த மாதிரி வரும். ஸோ மெனி, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா இல்லீகலுங்கிறது வேர்டு வந்து ஐயில் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஏதாவது ஆர்டிக்கிளாக ஏன் போடுவாங்கங்கிறதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குது. ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் சி. மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் இண்டல்ஜிங் இன் இல்லீகல் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி நம்ம 5 குயிஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லி 5 குயிஸஸ் வரும். எல்லா குயிஸையும் தவறாமல் பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்போக்கனுக்கும் ரிட்டனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, நல்லா ஹைஃபையாக நல்லா பேசணுன்னா நோ ரீடிங் நோ ரைட்டிங், எதுவுமே எழுதாமல் படிக்காமல் பேச்சு பயிற்சி மட்டும் போதும். டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணோம். நாவ்சால் மெத்தடாலஜிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி லாஸ்ட் 30 இயர்ஸாக ஆன்லைன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் அவர் 2 months ஆன்லைன் ப்ரோக்ராம், ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ த்ரூ யுவர் வாட்ஸ்அப் 9600277077. ஓகே வியூவர்ஸ்,
If you like this video, please comment, share and subscribe our YouTube channel. Thank you.